நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இது களம் 2016 தேர்தல் களம் விவாத பொருளாக மாறியிருந்து சூடுபிடித்துள்ள நிலையில் கடந்த முறை திமுக மற்றும் அதிமுகவுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்த ஒரு குறிப்பிட்ட கட்சியினர் இப்பொழுது தனியாக மக்கள் நல கூட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அணியாக திரண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த தேர்தலில் எப்படி இருக்க போகிறது, அவர்கள் எதை நோக்கி பயணிக்க போகிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த தேர்தலில் எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து இந்த களம் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடன் கலந்து கொள்ள வந்திருப்பவர் பாண்டியராஜன், மதிமுக. வணக்கம் சார். அடுத்து நம்மளோட கலந்துருக்கிறது இன்னொரு கெஸ்ட் முராரி சார், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் சார். இப்போ ஒரு பேக்கேஜ் ஒன்று பார்ப்போம். நாம மக்கள் நல கூட்டணி எப்படி தொடங்கியது, எந்த முன்னெடுப்புகளால் அது தொடங்கப்பட்டது என்பது குறித்து ஒரு சின்ன காணொலி இப்போ பார்க்கலாம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் நோக்குடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முன்னெடுத்த முயற்சியின் காரணமாகவே தொடங்கப்பட்டது மக்கள் நல கூட்டியக்கம். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் 2 இடதுசாரி கட்சிகளும் இணைந்து செயல்பட்டு வந்த நிலையில் இக்கூட்டணியில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி பிரிந்து சென்றது. இந்த பிரிவு கூட்டணியில் சற்று பின்னடைவாகவே அனைவராலும் கருதப்பட்டாலும் இவ்வியக்கம் மக்கள் நல கூட்டணியாக உருவெடுத்தது. முதலில் கூட்டாக சேர்ந்து தேர்தலை சந்தித்து அதில் வரும் இடங்களை வைத்து திமுக, அதிமுக அல்லது தாங்களே ஆட்சி அமைப்பது என்றும் இக்கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களாலும் முடிவு செய்யப்பட்டது. மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் மதுரையில் விமர்சையாக நடைபெற்றது. இந்த கூட்டம் முடிந்து சில நாட்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் தனது பேஸ்புக் வலைப்பக்கத்தில் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக தலித் ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து அரசியல் களத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது. தேர்தலுக்கு பிறகே முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியதை அடுத்து சலசலப்பு சற்றே ஓய்ந்தது. மக்கள் நல கூட்டணி திராவிட கட்சிகளுக்கு சவாலாக அமையும் என்று பலரால் கருதப்பட்டு வந்த நிலையில் மக்கள் நல கூட்டணி திராவிட கட்சிகளுக்கு எதிரானது இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளது தேர்தலுக்கு பிறகான கூட்டணிக்கு அச்சாரம் போடும் நடவடிக்கையாகவே உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் மக்கள் நல கூட்டணி எந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், தேர்தலுக்கு பிறகு கூட்டணி நிலைக்குமா போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளது. இந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இப்பொழுது அது குறித்து ஒரு விவாதத்தில் நாம் என்டர் ஆகலாம். சார், பாண்டியராஜன் சார், உங்கள்கிட்ட நான் தொடங்க விரும்புகிறேன். மக்கள் நல கூட்டணி இதனுடைய மைய நோக்கம் என்ன, எதற்காக இது தொடங்கப்பட்டது, இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது உங்களிடமிருந்து? தமிழகத்தில் 67க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற 2 கட்சிகள் தொடர்ந்து ஆட்சி செய்ததில் வந்ததன் விளைவாக இன்று ஊழல் மையப்படுத்தப்பட்டு இருக்கின்றது, ஊழல் நிறுவனமயப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. குடும்பம் இன்று அரசியலிலும் நிர்வாகத்திலும் கோலோச்சுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இந்த 2 கட்சிகளும் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை விலை கொடுத்திருக்கின்றன, தங்களது ஊழல் நலன்களுக்காக மக்களை துயரத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. ஆகவே இந்த 2 கட்சிகளிலிருந்தும் ஒரு மாற்று அரசியலை எடுத்து செல்கின்ற தேவை இன்று எழுந்திருக்கின்றது. குறிப்பாக மக்கள் இந்த 2 கட்சிகளிலிருந்து விடுபட்டு ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்கின்ற பாதையை நோக்கி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதால் அந்த தேவையை பூர்த்தி செய்கின்ற நோக்கத்தில் இந்த 2 கட்சிகளிலுமிருந்து மாறுபட்ட ஒரு புதிய ஆட்சியை, ஒரு புதிய பரிமாணத்தை, ஒரு புதிய அரசியலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய 4 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு மக்கள் நல கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு 24 அம்சங்களை கொண்ட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை கொடுத்து, இதுவே எங்களது அடிப்படை, இதுவே எங்களது முதல்வர் வேட்பாளர் என்கின்ற ஒரு மாற்றத்தை, இதுவரை இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே ஒரு ஊழலற்ற ஒரு திறமையான நிர்வாகத்தை கொடுப்பதுதான் மக்கள் நல கூட்டணியின் முதல் அடிப்படை. அடுத்து உங்களிடமிருந்து மக்கள் நல கூட்டணி, இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள், அவங்களுடைய முன்னெடுப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? முதலாவது கூட்டணிங்கிறது இன்னும் டூ ஏர்லி. ஏன்னா முதல்ல சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது 50 வருஷமாக நடந்தது என்னென்னா, ஒன்று கருணாநிதி இல்லைன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு அப்புறம். எம்ஜிஆர் இருந்த மட்டும் அவர் 2 டைம் வந்தார்.
எம்ஜிஆர் இல்லைன்னா சாரி இது கருணாநிதி இல்லைன்னா ஜெயலலிதா மாறி மாறி தான் ஓட்டு 67 அப்புறம் இதே போட்டு நிலைமை தான். இதே தான் 67லேருந்து இல்லை 87லேருந்து இதே தான் நிலைமை. சரி. பட் இப்போ என்னென்னா மாற்றம் வேணுங்கிறாங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ரெண்டு பேரையும் அழுத்து போச்சு, ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே ஊரில் கோட்டையில் மாறின மட்டைன்னு கமராஜ் சொன்னது கரெக்டாக தான் போச்சு. பட் இந்த இப்போ பிரச்சனை என்னென்னா இவங்க பேரில் ஊழல்லேருந்து அக்யூட்டாக இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. ஃபெப்ரவரியில் வரப்போகுது. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5 அதர் ஸ்டேட்ஸோடு சேர்த்து எலெக்ஷன் நடக்கணும்னா May 23 அசம்பிள் கூடணுன்னா அது நம்மளது ஒரே நாளில் முடிக்கலான்னா கூட மற்றவங்களாம் சேர்த்து பண்ணுற போது எப்போ டேட் வரும்னு தெரியாது. அதனால் ஏப்ரல்லையே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுவாங்க. ஃபெப்ரவரி மாதம் முடிச்சு ஏப்ரலில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வேர்டிக்ட் வருமாங்கிறது தெரியாது. அப்போது ஒரு கொஸ்டின் மார்க்கோட முன்னே அப்படி தான் 2011 1 அந்த மாதிரி தான் ஆச்சு. இப்போ இதே மாதிரி பெங்களூரில் வந்தபோது திருப்பி அப்போ எம்எல்ஏ எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் திருப்பி பதவி விலகி அங்கே அக்விட்டல் வந்தாங்க. அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க சொல்றது அப்ப மக்கள் நல கூட்டணி என்பது இல்லை இதுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்மான சக்தியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் கருணாநிதி இருக்காங்க. இதுக்கு மாற்றுக்கு வேணும்னா இவங்க ரெண்டு பேரும் விலகினா தான் அங்கே மாற்று வரும். இங்கே பிஜேபி ஒன்று இருக்குது, காங்கிரஸ் 2 கட்சிகள் விலகினாதான் மாற்று என்பதற்கு தான் அவங்க விலகிற வரைக்கும் காத்திருக்க முடியாது இல்லையா? இப்போ மக்கள் நல கூட்டணியோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா அவங்க விலகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண முடியாது, நாங்களே ஒரு முன்னெடுப்பா நாங்கள் வரோம், நாங்களுக்கு மாற்றா வரோம் தன்னை பிரகடனப்படுத்துறதுல ஒன்றும் தப்பே இல்லை. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாறிடும், சீனே மாறிடும். பதவியில் ஆசை கொண்டிருக்கின்ற திமுகவும் அதிமுகவும் சரி அல்லது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் சரி இந்த பதவியை வச்சுக்கோங்க, நாங்கள் விலகி போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு சூழலுக்கும் வரப்போகிறதே இல்லை. ஆகவே மக்கள் விரோத இந்த 2 ஆட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டிய தேவை இன்று இந்த அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் அல்லது மக்களுக்கும் இன்று தேவைப்படுகிறது. ஆகவே நம்ம தூக்கி எறிய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இந்தாங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ற நிலைமையில ஒரு கிராபிக்ஸ் ஒன்று பார்ப்போம். நம்ம மக்கள் நல கூட்டணி இந்த தேர்தலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளுடைய நேயர்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம். அதற்கு என்னென்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்திருக்கு, என்ன மாதிரியான மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்றதை இப்போ பார்க்கலாம் இந்த ஆன்லைன் சர்வேல. மக்கள் நல கூட்டணி எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படுத்தும் எங்களோட ஆன்லைன் வாசகர்கள்ட்ட கேட்டிருக்கும்போது அவங்க சொன்னது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்றத 42% பேர் சொல்லியிருந்தாங்க. ஓட்டுக்களை பிரிக்கும்னு ஒரு 29% பேரும், தேர்தலுக்கு பின் நீடிக்காதுன்னு ஒரு 16% பேரும், கூட்டு அமைச்சரவை அமையும்னு ஒரு 11% பேரும் சொல்லியிருக்காங்க. இப்போ பாண்டியராஜன் சார் உங்களிடம் தொடர விரும்புகிறேன். நீங்கள் சொன்னீங்க அதிமுக திமுக ரெண்டுத்திற்கான மாற்றாக நாங்கள் இருக்க போகிறோம், துடை தெரிய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு ஒரு பெரும்பான்மையான சாரர் சொல்லியிருக்காங்க. இந்த சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது நீங்க 2வது பாயிண்ட்டையும் பார்க்கணும். அதாவது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது 42% ஒத்துக்கிறேன். பட் அதே நேரத்தில் ஓட்டுகளை பிரிக்கும்ங்கிறது ரொம்ப குறைஞ்ச மதிப்பிட முடியாது. அது ஒரு 30% எந்த ஓட்டை பிரிக்கணும்? இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்னு ஒன்று இருக்கு, அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகள்னு ஒன்று இருக்கு. அந்த 2 ஓட்டுகளும் தான் அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ். ஆட்சிகளை மாற்றம் செய்வதில் அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் முக்கிய பங்கு வகிக்குது இல்லைங்களா? இல்லை, நான் எந்த ஓட்டு நீங்க நினைக்கிறீங்க? நான் சிவகங்கை மாவட்டத்தோட இளைஞர் அணி செயலாளர். நான் பார்க்குற வரை கீழே மக்கள் இது ஆன்லைனு. பட் மக்களுடைய மனநிலையை பார்க்கும் பொழுது இந்த போட்டியே மக்கள் நல கூட்டணிக்கும் ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான். திமுக ரேஸ்ல இல்லன்னு திமுக ரேஸ்ல இல்ல. நான் அதனால தான் நான் சாரி இல்ல நான் இதெல்லாம் தான் சொல்றேன் சார். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக ரேஸ்ல இல்லை, நாங்க அதிமுகவுக்கு எதிர்த்து பிரதான எதிர்க்கட்சி போல் செயல்படுவது நம்ம மக்கள் நல கூட்டணி சொல்றது. எப்படி பாக்குறீங்க? ஆரம்பிச்சதே அவர் டிஎம்கேல தான் ஆரம்பிச்சார் பாலிடிக்ஸ். வைகோ 18 வருஷம் அதுல இருந்தாரு. பல கதையில எல்லாரும் மறக்க மாட்டாங்க. 50 வருஷம் கதையை நீங்க சொல்லும்போது பழையதை எப்படி மறப்பாங்க? அதுக்கு மாற்றா வந்ததே அவர் வழியில் அந்த கதையெல்லாம் இப்போ போக வேண்டாமா? எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற இளைஞர் இவங்க பார்த்தீங்கன்னா மாட்டுன்னு இவர் மட்டும் மாட்டுல விஜயகாந்த் அவர் நான் வரேங்கிறாரு. பிஜேபியோட சேர்ந்துன்னு வரலாம், அது ஒரு சான்ஸ் இருக்குது. காங்கிரஸ் சேர்றேங்கிறாங்க. இதுக்கப்புறம் அன்புமணி என்னோட வாங்கங்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுங்கிற கூட்டணி உங்களோட வாய்ஸா 3வது ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? தேர்தலுக்கு பின் இந்த கூட்டணி நீடிக்காது அப்படின்றதா நீங்க வேற ஒரு பாசிவ் வாய்ஸ்ல சொல்றீங்க. முதல்ல இது ஏதாவது சீட் வந்தாதானே ஒரு பாதிப்பு ஏற்படுது. எவ்வளவு வருன்றதே தெரியாது. மொத்தமாவே 5% இது எப்படி பாக்குறீங்க? செதறி இருக்கு. உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் பேஸாவே இல்ல. அவ்வளவு ரெண்டே இருக்கு. குட்வில் இருக்கலாம், சப்போர்ட் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். நீங்க இதை வெறும் தேர்தல் நோக்கத்துல மட்டும் பேசி பாத்துக்கிறதுனால இந்த மாதிரியான பேச்சுக்கள் எழுதுன்னு நினைக்கிறேன். அதாவது திருமாவளவன் ஒரு கோரிக்கை, தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு கூட்டணி ஆட்சி வேண்டும் என்கிற ஒரு புது முன்னெடுப்பை எடுக்கிறார். எடுத்த உடனே அது கூட்டணியாக வரல. அது என்னென்னா ஒரு 4 கட்சிகள் நம்மளோட மனிதநேய மக்கள் கட்சியும் சேர்ந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க விலகி போனாங்க. அதுலேயே தெரியுது பாருங்க, டிஃபரன்ஸ் வந்துடுது. அதுதான் சொல்கிறேன். இல்லை முதல்லயே மக்கள் கட்சி விலகி போனாங்க. அதனால பின்னாடி அதில் என்ன நடந்தது, அந்த கட்சிக்குள்ள என்ன நடந்ததுலாம் நம்ம கவனிக்க வேண்டியது. தேர்தல் வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதனால
இந்த முன்னெடுப்புங்கிறது வந்து முதல்ல மக்கள் நல கூட்டியக்கம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குறதுக்காகத்தான் முன்னெடுப்பு நடந்தது. இந்த கூட்டியக்கம் என்பது தேர்தலுக்காக அல்ல. இந்த தேர்தலுக்காக அல்லன்னும் பொழுது தடங்களுக்கு மன்னிக்கல, தேர்தலுக்காக அல்லன்னும் பொழுது கொள்கை ரீதியான முரண்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து மதிமுகவை சேர்ந்தவர், மதிமுகவிற்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமே சில கொள்கைகள்ல வந்து முரண் இருக்கு இல்லைங்களா? ஸ்ரீலங்கா இஷ்யூலயே உண்டு. இல்ல உதாரணமா ஐயா சொன்ன மாதிரி ஈழ பிரச்சனைகள்ல வந்து முரண் இருக்கிறது. அணு உலைக்கு வந்து லேட்டா தான் கொஞ்சம் அவங்க வந்து அவர் அக்செப்டன்ஸ் கொடுத்த மாதிரி வந்தாங்க. இந்த மாதிரியான கொள்கை ரீதி அடிப்படை கொள்கைகள்ல வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து கொள்கைக்கான கூட்டணி நீங்க எப்படி அதை சொல்ல முடியும்? ஜனநாயகத்தோட மாண்பே அதுதான். ஜனநாயகம் நம்ம எதுக்கு பார்லிமெண்டரி சிஸ்டம் வச்சிருக்கிறோம்? எதுக்காக வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக ஒரு பார்லிமெண்டரி சிஸ்டம் வச்சிருக்கோம்? ஜனநாயகத்தோட மாண்பே அதுதான். எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் முழுசும் செஞ்சிட முடியாது. ஒரு ஜனநாயக ரீதியாக சில விட்டு கொடுப்புகள், ஒரு செக் அண்ட் பேலன்சஸ், அதன் அடிப்படையில் நாம் ஒரு கூட்டணியை அமைக்கிறோம், ஒரு கூட்டு இயக்கத்தை அமைக்கிறோம். இங்கே சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். நம்மளுடைய நோக்கம் அதுவாக இருக்கலாம். இதில் வந்து அதுக்காக வந்து களச்சூழல் என்ன, இன்னைக்கு காலம் என்ன சொல்லுது, இதனுடைய மதிப்பீட்டின் அடிப்படையில் நாம் சில விட்டு கொடுப்புகளை செய்கிறோம். அந்த விட்டு கொடுப்புகளே நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்ம வந்து கொள்கையை விட்டு விலகலை. இப்போ முராரி சார் அவர் சொல்றது வச்சு இட்ஸ் an alliance of compromises னு எடுத்துக்கலாமா? இல்லை, அலையன்ஸ் வந்தாலே மினிமம் காமன் ப்ரோக்ராம் வந்துடும். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கூத்து என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. மினிமம் காமன் ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கறத நான் மினிமம் காமன் ப்ரோக்ராம் வெளியே இருக்கு. இப்போ சொல்லியிருக்கீங்க, கரெக்ட் தான், நீங்க சொல்லலன்னு சொல்லல. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நாம் இதை பத்தி தொடர்ந்து விவாதிப்போம். இது களம் 2016.